ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்வீலம். சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் காஷ்மீரி தம் ஆலு ரெசிபி ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். 2 பேர் ஃபுல் வீடியோ ரெசிபி கேட்டிருந்தீங்க, அதனால் ஓன் வாய்ஸில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ஃபேவரட் ஃபுட்ஸி சேனல்லேருந்து நான் எனக்கு ட்ரை பண்ண செம்ம டேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேபி பொட்டேட்டோ சொல்லுவாங்க இல்லைங்களா, குட்டி குட்டி உருளைக்கிழங்கு. அதை விட எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கிடச்சிது. அதை அப்படியே குக்கரில் மாற்றி தேவையான அளவு தண்ணியை விட்டு ஒரு 2 விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் அதிகமாக விட்டோம்னா உருளைக்கிழங்கு குழஞ்சிரும், உரிக்க வராது, ரெசிபி சொதப்பிடும். விசிலெல்லாம் அடங்குறதுக்குள்ளே ஒரு மெயினான பேஸ்ட்டு தேவைப்படுது. அது என்னென்னா, ஒரு 10 வரமிளகாயை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். சைடு பை சைடாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசால் தேவை. கொஞ்சமாக வரமல்லி, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், அன்னாச்சி மொக்கு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இதே கேப்பில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல ஹோல்ஸ் போடுவாங்க. எனக்கு கொஞ்சமாக உருளைக்கிழங்கெல்லாம் மேலே அப்படி விரிஞ்சு வந்துருச்சு, அதனால் நான் ஹோல்ஸ் போடலை. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உருளைக்கிழங்கு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உப்பும் சேர்த்து ரொம்ப டோஸ்ட் பண்ணணுங்கிறதுல ஓரளவுக்கு அப்படி இப்படி விரட்டி எடுத்தால் போதும். நான் மண்பானை தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, பொடி பண்ணி வச்சுருந்த மசாலா, 1 கப் தயிர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, வேக வச்சு வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக தண்ணி, கஸ்தூரி மேத்தியும் கிளாஸாக ஆட் பண்ணி ஒரு கலக்கி விட்டோம்னா காஷ்மீரி தம் ஆலு ரெசிபி ரெடி. சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.